Hi guys, hi friends, hello friends, are you here? Hello guys, good evening, good evening, good evening Mohit, Malik, Azma, Arunagiri, Balushri and Muthu Parvati. Hi everyone. Yes, good evening, good evening, good evening. எல்லாம் ரெடியா கிளாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸை? ஹாய் என்சாண்டட் ஸ்பார்க். என்சாண்டட் ஸ்பார்க் நீங்கள் இந்த செட் தானா? ஓகே. ஸோ எஸ், லெட்ஸ் வெயிட் ஃபார் 2 more minutes ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஜாயின். யாரெல்லாம் லைன் பண்ணிட்டீங்களோ டக்குன்னு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் கிரியேட்டிவிட்டி தமிழ். மோஹித் ஒரு 2 minutes மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கிறிஸ்டியன் ஹாய், குட் ஈவினிங். ஹாய் மில்டன். எஸ் எஸ் எஸ். ஸோ லைவ்ல இருக்கவங்க டக்குன்னு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க நம்மளோட லைவுக்கு. ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை மட்டும் போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம 7.6 7.7 நேற்று 7.6 கொஞ்சம் நம்ம பார்த்து முடிக்கல இல்லையா? அதை பார்த்து தெளிவாக முடிச்சுட்டு 7.7 பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ பேர் 7.5 நேற்று கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிங்க? ஸோ டக்குன்னு போய் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம். அண்ட் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ டக்குன்னு ஒரு லைக் பட்டனை மட்டும் டச் பண்ணிவிடுங்க போதும். ஹாய் தேவதர்ஷன். எஸ் அண்ட் குட். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணியாச்சே, அந்த வீடியோக்கு கீழே இருக்கு. 7th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு கீழேயே அந்த வீடியோ இருக்கு இல்லையா? அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃப் இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் அதில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் தான் பின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சூப்பர். அஸ்மா மோஹித் 2 பேருமே சூப்பராக சால்வ் பண்ணி பார்த்துருக்காங்க. 7.5 எக்ஸசைஸை வேற யாரும் பார்க்கலையா? நேற்று 7.5 எக்ஸசைஸை கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்தேன் இல்லையா? மாடல் 1 மாடல் 2. அது எவ்வளோ பேர்? ஹாய் சுகிர்தா, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க சுகிர்தா. எஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் லைவ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ் 7.6. 7.6 பண்ணிடலாமா? நரேஷ், சென்டம் பிளான், அதாவது இப்போதைக்கு நம்ம செகண்ட் மிட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறப்ப உங்களுக்கு 7.6 7.7 இருக்கிற எல்லா எக்ஸசைஸ்லேருந்துமே கண்டிப்பாக சம்ஸ் வரும். ஸோ சென்டம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பிளானை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் தட், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரிமைனிங் திங்ஸை படிக்கலான்றதுக்காக the first half தான் கொடுத்துருக்கு. ஸோ அதை மட்டுமே படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஷியோராக ஒரு 90 மார்க்ஸ் எடுத்துடலாம். பட் அதுலேருந்து ஒரு 10 மார்க்ஸ், நெக்ஸ்ட் 10 மார்க்ஸ் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைசஸ்லாம் பார்க்கணும். ஸோ அது என்னன்றதை நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவாக நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏலிக்கு சென்டம் பிளான் தான் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ ஹாஃப் ஏலி பொறுத்த வரைக்கும் அதை பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றப்பவே அது போதும், ஓகேவா? எஸ், ஓகே. ஹாய் மோனிஷ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு நம்ம 7.6ஐயும் 7.7ஐயும் நம்ம தரவு பண்ணிடலாம், ஓகேவா? தரவு பண்ணிடலாமா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். மோனோடானிசிட்டினா என்ன? மோனோடானிசிட்டினா என்ன? நேத்தே நான் சொன்னேன் இல்லையா? ஸோ மோனோடானிசிட்டினா என்ன? ஹாய் பிரதீஷா. கண்டிப்பாக மில்டன், எல்லாமே லைனாக ரெடியாக வந்துட்டே இருக்குது மில்டன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ முடியுதோ கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக சம்ஸை பார்த்துடலாம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிட்ட போய்க்கலாம், சரியா மில்டன்? எஸ் கைஸ், சொல்லுங்கள், வாட் இஸ் மோனோடானிசிட்டி? மோனோடானிசிட்டினா என்னன்னு நான் நேற்றே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா? வாட் இஸ் இட்? மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன?
ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லை டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ், அந்த மீன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயம் படிக்கிறப்பவும் நேற்று நான் சொன்ன மாதிரியே தான், இப்போ நைட்ரஜன் கேஸ் இல்லை ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு படிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக இருக்கா இல்லை டிக்ரீசிங்காக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு அதுக்கு நேம் தான் இன்க்ரீசிங்காக இல்லை டிக்ரீசிங்காக நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் இட் இஸ் மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இல்லை டிக்ரீசிங் ஃபங்க்ஷனானு என்னால் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை வச்சும் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வச்சும் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷனை வச்சும் ஃபைண்ட் பண்ண முடியும். வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது யுவர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன? செகண்ட் டெரிவேட்டிவ். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா, மேக்ஸிமமா இல்லை மினிமமா, இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுறது என்னால் இந்த 3 தட் இஸ் ஃபங்க்ஷனை வச்சும் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் இது எல்லாமே வச்சு என்னால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ வெறும் ஃபங்க்ஷனை வச்சு நான் எப்படி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னு சொல்லுவேன். நேற்றே இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ். ஸோ நேற்றே அதில் என்ன சொன்னோம்? ஏ லெஸ் தேன் பி. ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க ஒரு இன்டர்வல் லெட் மீ டேக் த இன்டர்வல் டு பி ஐ. ஓகே, ஸோ இன்டர்வல் ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்டர்வல்குள்ளேருந்து 2 வேல்யூஸ் நம்ம எடுக்கிறோம் விச் இஸ் ஏ அண்ட் பின்னு. அந்த ஏ வேல்யூ இஃப் இட் இஸ் லெஸ் தேன் பி அப்படின்னா ஏ வேல்யூ லெஸ் தேன் பியாக இருக்குது அப்படின்னா சப்போஸ் அந்த ஏவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கிடைக்கிற எஃப் ஆஃப் ஏ வேல்யூவும் எஃப் ஆஃப் பி வேல்யூவை விட சின்னதாக இருந்துச்சு ஆர் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பியாக இருந்து எஃப் ஆஃப் ஏ வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருந்துச்சு, இந்த 2 கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ன்றது என்ன? இட் வில் பி அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் எப்போ சொல்லுவோம்? இப்போ நான் ஏ வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு எடுத்து பட் அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆப்போசிட் சைடில் கிடைக்குது. ஆப்போசிட் சைடில் கிடைக்குதுன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு சிக்னல் ப்ராப்ளமா? ஸோ இஸ் இட் நாட் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? இல்லையே, எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. நோ லேக்பா? எஸ். ஸோ இது வந்து வெறும் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா we can find the given is in increasing or decreasing use yes மோஹித். பட் ஏன் யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் 7.6 7.7 7.8 நான் ஆல்ரெடி கொடுத்தது தான், பட் திருப்பி நான் உங்களுக்காக ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ 7.6 7.7 7.8ல் இதை டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோமா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ லெட்ஸ் கோ வித் த நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தது இல்லையா, அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமானா என்ன? ஸோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னாலே ஒன்று மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு எக்ஸ்ட்ரீமமாக இருக்கும், இல்லை ஸோ யூ வில் பி ஹேவிங் எய்தர் மேக்ஸிமம்ன்றது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமமாக இருக்கும் ஆர் மினிமம் வேல்யூ, ரெண்டுமே வேற 2 எக்ஸ்ட்ரீம் இல்லையா? அதனால தான் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மேக்ஸிமமும் சரி மினிமமும் சரி ரெண்டையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாவை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் வி ஹவ் லேர்ன்ட் இட் எஸ்டர்டே, பட் அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இஸ் 3 cos xன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, ஸோ 3 cos xன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் யோர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன? வாட் இஸ் யோர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க. ஸ்ட்ரிக்ட்லி மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னா இப்போ நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறேன்,
இப்போ இந்த f dash of x வேல்யூவில் நான் a வேல்யூ, அப்போ நான் ஒரு வேல்யூ ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பரை அந்த ஃபங்க்ஷனில் f dash of xல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ அந்த வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்துச்சு, அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்க்ரீசிங்க்கும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னா அது வெறும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஜீரோவாலாம் இருக்க சான்ஸே இல்லை. இட் கேன் பி ஒன்லி கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா, கிரேட்டர் ஜீரோவை விட அதிக வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இதே தான் வந்து டிக்ரீசிங்க்கும் இதே தான் ஒர்க் ஆகும். எஃப் டேஷ் ஆஃப் ஏ வேல்யூன்றது லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு பிஆர் இருந்துச்சுன்னா இட் இஸ் டிக்ரீசிங். இதே லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் -3 sin x. ஓகே, ஸோ இது கிடைச்சதுக்கு அப்புறமா critical numbers find பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? we have to go with f dash of xக்கு equal to 0 போடணும். ஸோ அப்போ இங்கே நமக்கு xக்கான வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ -3 sin x equal to 0 போட்டால் sin x ஓட வேல்யூ எப்பெல்லாம் ஜீரோஸாக இருக்கும் சொல்லுங்கள்? sin x ஓட வேல்யூ எப்பெல்லாம் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும்? எப்பெல்லாம் sin x ஓட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். we have learnt it, right? and இங்கே அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல்குள்ளே, இந்த இன்டர்வல்குள்ளே யோசிங்க எந்தெந்த வேல்யூஸுக்கெல்லாம் sin x வேல்யூ ஜீரோவாக இருக்கும். எஸ், what are the values? கிறிஸ்டியன் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன மைனஸ் sin x தானே? எஸ். ஸோ உங்களோட எக்ஸ் வேல்யூன்றது sin xன்றது எப்போல்லாம் ஜீரோவாக இருக்கும்? ஸோ எக்ஸோட வேல்யூன்றது ஜீரோவாக இருந்துச்சுன்னா, பையில் இருந்துச்சுன்னா, 2πயில் இருந்துச்சுன்னா, இந்த 3 வேல்யூஸில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைனோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? ஜீரோவாக இருக்க போகுது. மேம் sin nπ 0ன்னு எனக்கு தெரியும், அப்போ 3π 4π 5πலாம் ஏன் எடுக்கலை? பிகாஸ் அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன? 0, 2π. அப்போ அந்த வேல்யூஸ்குள்ளே, அந்த இன்டர்வல்குள்ளே தான் நான் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? எஸ். Yeah, sin 0 is 0, sin pi is 0, sin 2pi is 0. So, sin ஓட, that is xக்கு பதிலாக நான் எந்தெந்த வேல்யூவெலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 0 வருதோ அதுதான் இங்கே x வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ன்றது எண்ட் பாயிண்ட்ஸாக இருக்க தேவையில்லை, which should be belonging to 0, 2πன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்றப்ப இதில் எனக்கு பை மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஸோ your value will be pi alone. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? this function of pi ஃபைண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி function of the end points ஃபைண்ட் பண்ணுவோமா? which is f of 0வும் ஃபைண்ட் பண்ணுவோம், f of 2πயும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ f ofனா எது? இதுதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் போய் என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ணுவீங்க? f of pi, f of 0, f of 2π ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ what is the value? f of pi-யை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? do you know what is cos nπ? yes Mohit, superb. yes, cos nπ-க்கான ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? it is -1 the whole power n. இதே sin nπ-ஆ இருந்தால் என்ன? the answer is 0. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். so it is 3 into -1 the whole power 1 கிடைச்சிருக்கும். so it will be -3. and what is f of 0 பா? f of 0 இருந்தால் சூப்பர் மோஹித்க்கு அப்புறம் வேற யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்க. what is f of 0? அப்போ 0வை கொண்டு போய் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? f of 0 என்ன? f of 0 என்ன? what is your f of 0 பா? yes guys, other than Mohit வேற யாரும் சொல்றே கோவிந்தன், wait. so இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க கோவிந்தன். yes, what is the value of f of 0? f of 0 னா என்ன? நோமுத்து பார்வதி try. yes சூர்யா, yes it is. என்ன பண்ணும்? 3 into cos of x இருக்க இடத்துல தான் 0 போடணும். so cos 0 வேல்யூ என்ன? it is 1. so the value would be 3 இல்லையா? yes, அதே மாதிரி f of 2π னா என்ன? it will be 3 into cos of 2π. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறப்ப I'll be getting 3 into -1 the whole power 2, so that it will be 3. so உங்களுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு?
-3 3 and 3 கிடைச்சிருக்கு. இதுல மேக்ஸிமம் வேல்யூஸ் எந்தெந்த இடத்துலலாம் கிடைச்சது? அஸ்மா உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ? இட் இஸ் நாட் 0, இட் இஸ் 3. ஸோ இப்போ சொல்லுங்க, மேக்ஸிமம் வேல்யூஸ் எந்தெந்த இடத்துலலாம் கிடைச்சது? எந்தெந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் வேல்யூஸ் கிடைச்சது? ஸோ யூ காட் த மேக்ஸிமம் வேல்யூ விச் இஸ் 3 at 2 places. எப்போ? ஃபங்க்ஷன் ஹேஸ் absolute maxima at x is equal to 0 and 2 pi. கரெக்டா? x is equal to 0ன்றப்ப எனக்கு இந்த 3 வேல்யூ கிடைச்சது. 2 pi சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப 3 வேல்யூ கிடைச்சது. அப்படின்னா absolute maxima exist when at x is equal to 0 and x is equal to 2 pi. அப்ப absolute minima எப்ப இருந்தது? Absolute minima happens at, and the function has absolute minima at எப்போ? x is equal to pi. This is what your answer will be. எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றோம்? absolute maxima, absolute minima இப்ப எல்லாத்துக்கும் தரவா? புரிஞ்சுதா? எஸ், எல்லாருக்கும் இப்ப தரவா? absolute maxima and absolute minima எப்படி ஃபைண்ட் பண்ணனும் புரிஞ்சுதா? yes or no? yes or no? network problem. ஒரே நிமிஷம், let me check and come. yes guys. yes guys, இப்போ ஓகேவா? ஓகே, yeah, done. Okay, so let's start with this. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? absolute maxima, absolute minima இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்றோம் அப்படினா எப்படி ஃபைண்ட் பண்ணிருக்கோம் தெரியுதா? சோ இந்த சம பொறுத்த வரைக்கும் absolute maximaன்றது x is equal to 0 போடுறப்போ சரி, x is equal to 2 pi போடுறப்போ நமக்கு absolute maxima கிடைச்சது. absolute minimumன்றது எப்ப கிடைச்சிருக்கு? உங்களுக்கு ஃபங்க்ஷன்ல எப்ப எனக்கு -3 ஒரு கம்மியான வேல்யூ எப்ப கிடைச்சிருக்கு? x க்கு பதிலா நான் pi சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப. கரெக்ட்டா? so this is how you will be finding absolute extrema. absolute extremaனா ரெண்டுமே அதுக்குள்ள தான் வரும். absolute maximum அப்படிதான் இருக்கும், absolute minimumனாலும் அதுதான். ஓகே, சோ இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான திங் என்ன அப்படினா, you are just going to find local extrema. அது என்ன local extrema? இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி absolute extremaன்றது எங்க பார்த்தோம்? absolute extremaன்றது at x is equal to some point. கரெக்ட்டா? absolute maximawோ சரி இல்ல absolute minimaவோ சரி எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லயும் எண்ட் பாயிண்ட்ஸ்லயும் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்றது அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ஸ்ல என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சொன்னோம். கரெக்ட்டா? அப்ப அப்சல்யூட்டா ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமா மினிமா அப்படின்றது. so we are just finding at some point tx. இப்ப லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா அப்ப என்னவா இருக்கும்? ஒரு பர்టిక్యులர் இன்டர்வல்குள்ள ஒவ்வொரு இன்டர்வல்குள்ள என்ன வேல்யூ? ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஒரு இன்டர்வல்குள்ள எந்த இன்டர்வல்குள்ள கிடைக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்றது தான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. புரியுதா? வாட் இஸ் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, வாட் இஸ் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான்ற டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ கைஸ்? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுதா எல்லாத்துக்கும்? அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமானா இங்கே நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ ஒரு எக்ஸ் பாயிண்ட்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லையும் சரி ஆர் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்வல்லையும் சரி எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு, அதில் எது மேக்ஸிமம் வேல்யூ அதில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி நான் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சேன்னா அது அப்சல்யூட். ஓகே, ஒரு இன்டர்வலை ஃப்ரேம் பண்ணி அந்த இன்டர்வல்குள்ளே எனக்கு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக இருக்கா டிக்ரீஸிங்காக இருக்கா மேக்ஸிமமாக இருக்கா மினிமமாக இருக்கா இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுறது என்ன? லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். f dash of x changes from negative to positive at c. அப்படி இருந்துச்சு அப்படின்னா it has லோக்கல் மினிமம். அதாவது இப்போ ஒவ்வொரு இன்டர்வல்ல ஓகே நான் ஒரு சம் சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்தேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ சம் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் திருப்பி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 7.50 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ தே ஹவ் given you
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஃபங்க்ஷனை இதை நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே லெட் இட் பி ஹியர் இட் செல்ஃப். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணும். எஃப் டேஷ் ஆஃப் அங்கே என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே தான். ஓகே ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கள். யூ வில் பி கெட்டிங் 2x minus 4. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸ்க்கான வேல்யூ என்ன? ஓகே சூர்யா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா எஸ் கேஷவா தோ இப்போ தான் போடுறோம். ஓகேவா எஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அப்படின்றது என்ன? ஹையஸ்ட் வேல்யூ. மினிமம் அப்படின்றது என்ன? லோவஸ்ட் வேல்யூ. அப்போ அது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம்ஸ் கரெக்டாக, அதனால தான் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கல் மேக்ஸிமமும் வரும், அதில் லோக்கல் மினிமமும் வரும். ஓகேவா yes. So it is f dash of x equal to 0 போட்டா 2x minus 4 which is equal to 0, x ஓட வேல்யூ 2னு கிடைச்சாச்சு. இது வரைக்கும் ரெண்டு சம்லையுமே ப்ராசஸ் சேமா? எஸ். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஃபைண்ட் பண்ணப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணோமா? இதே அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாவா இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? டைரெக்டாக எஃப் ஆஃப் 2 என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஃப் ஆஃப் 2 என்னன்னு தானே ஃபைண்ட் பண்ணியிருப்போம். எஸ் ஆர் நோ? அப்சல்யூட் yes. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we'll be finding intervals. எப்படி? ரியல் நம்பர் லைனில் ஒரு ரியல் நம்பர் லைனை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ரியல் நம்பர் லைனா இட் வில் பி ஃப்ரம் -infinity to +infinity. இதில் இந்த 2ன்ற வேல்யூ எங்கே இருக்கும்? இட் வில் பி இன் த சென்டர். எஸ் கேஷவா இன்னைக்கு கிளாஸில் இல்லை கேஷவா. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எனக்கு எத்தனை இன்டர்வல்ஸ் ஃபார்ம் ஆகுது சொல்லுங்கள். ஐ கேன் கன்சிடர் திஸ் டு திஸ் as one interval and this to this as second interval. அப்போ இந்த x is equal to 2ன்ற இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு என்னால் ரெண்டு இன்டர்வல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. வாட் ஆர் த இன்டர்வல்ஸ்? த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. அதுக்கு பேர் தான் என்ன? இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா? அதுதான் இது. அந்த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி என்ன? -infinity, 2 and 2, infinity. இது ரெண்டும் தான் இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ போன சம்மில் நம்ம எப்படி ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி இங்கே இந்த ரெண்டு இன்டர்வல்ல தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு மேக்ஸிமமா இல்லை மினிமமா அப்படின்றத. ஓகேவா? சரி, இதை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ஸை let's make a box. okay, so இங்கே intervals இருக்கு. okay, so this is your first interval, இது வந்து உங்களோட second intervals. okay, intervals find பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். நம்ம அங்கே என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? இங்கே என்ன பண்ணணும்? நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறேன். அது எப்படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் ஃபைண்ட் பண்ணுறது? இப்போ -infinity-க்கும் 2க்கும் இடையில யாராச்சும் ஒரு வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். -infinity-க்கும் 2க்கும் இடையில எல்லாரும் ஒரு வேல்யூ சொல்லுங்க. மோஹித், யூ நீட் நாட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் 2 வேல்யூ. எஃப் ஆஃப் 2 வேல்யூவே நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே சரி, 1ன்ற ஒரு வேல்யூ சொல்கிறீங்க. சரி, இந்த 1ன்ற வேல்யூவை ஓகே ஐ ஆம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் இன் த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் 1 என்னவா இருக்கும்? இட் வில் பி 2 into 1 minus 4 which is -2 கிடைக்குது. இப்போ இது எப்படி இருக்கு? நெகட்டிவ் வேல்யூவா இருக்கு which is less than 0. இப்போ எனக்கு f dash of x இந்த இன்டர்வல்ல எப்படி இருக்கு? Is it strictly decreasing function? அப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இதுதானே நான் ஃபர்ஸ்ட் பேஜில் சொன்னேன். எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 0வா கிடைச்சதுன்னா இட் இஸ் நோ செல்வப்பிரியா. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னு பாருங்க, உங்களுக்கு ரெண்டையும் நான் இதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ரெண்டையும் கம்பேரிட்டிவாக சொல்கிறேன். அப்போ ஈஸியாக புரியும். எஃப் டேஷ் ஆஃப் 1ஓட வேல்யூ எனக்கு லெஸ் தேன் 0ன்னு கிடைச்சிது. லெஸ் தேன் 0வா கிடைச்சிது அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இப்போ 2க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில ஒரு வேல்யூ 3ன்னு எடுங்களேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 3 என்னவா இருக்கும்? இட் வில் பி 6 minus 4 which is 2 which is greater than 0. அப்போ உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். கரெக்டா? எஸ் எஸ் ஆர் நோ? இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது, எவ்வளோ பேருக்கு புரியல? இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது, எவ்வளோ பேருக்கு புரியலை? ஸோ இப்போ தான் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க.
f dash of x value நெகட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க இன்டர்வலில் நெகட்டிவாக இருந்து செகண்ட் எனக்கு பாசிட்டிவாக மாறுச்சு அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாறுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் மினிமம் இருக்கும். இங்கே பாருங்கள் நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக மாறி இருக்கா அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குமா the given function f of x has என்ன இருக்கும் it has local minimum அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இதே சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் பாசிட்டிவ் வேல்யூவும் செகண்ட் இன்டர்வலில் நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிருந்தா ஓகே அப்போ அதாவது பாசிட்டிவ் வேல்யூலேருந்து நெகட்டிவ் வேல்யூ போயிருந்ததுன்னா it will have local maximum. புரிஞ்சுதா? எஸ் ஹவு டு ஃபைண்ட் லோக்கல் மினிமமா லோக்கல் மேக்ஸிமமான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போயிருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷனாக இருக்கும். இல்லை ஒரு மேக்ஸிமம் வேல்யூவிலேருந்து தட் இஸ் கிரேட்டர் தேன் 0 வேல்யூலேருந்து லெஸ் தேன் 0 வேல்யூக்கு போயிருந்ததுன்னா இட் வில் பி அ லோக்கல் மேக்ஸிமம். புரிஞ்சுதா? எஸ் இப்போ லோக்கல் மினிமம் தான் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மினிமம் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? f of 2 ஃபைண்ட் பண்ணணும் which is f of 2. ஏன் xோட வேல்யூன்றது எனக்கு என்னது 2 தான் கரெக்டா? அப்போ f of 2 ஃபைண்ட் பண்ணுங்க. just substitute this 2 value in this function. இதில் substitute பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ it will be your that is f of 2 value will be 0 கரெக்டா? இப்போ தான் நீங்கள் இந்த f of 2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்கான லோக்கல் மினிமம் வேல்யூ. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எஸ் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது? மறுபடியுமா மீண்டும் மீண்டுமா? ஃபார்வர்ட் பண்ணுறதா? புரியலையே. ஓகே ஸோ திருப்பி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு இன்டர்வல் ஆஃப் மோனோடானிசிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 போட்டு அதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கொடுத்துருக்க தட் இஸ் நம்மளோட ரியல் நம்பர் லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே அந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு உங்களுக்கு 2 இன்டர்வல்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த 2 இன்டர்வல்ஸ் தான் என்ன? இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. சரி, அப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல 2 வேல்யூஸ் கிடைச்சிருந்ததுன்னா எஸ் இப்போ இங்கே எக்ஸ் வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிது. ஒரு வேல்யூ கிடைச்சப்ப நான் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இஃப் ஐ கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 and 2 2 வேல்யூவாக இருந்தது அப்படின்னா ஓகே ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு சப்போஸ். ஓகேவா? சப்போஸ் இதே மாதிரி சம்ஸ் வரும், நான் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண முடியாதுன்றனால சொல்கிறேன். எக்ஸுக்கு 1ன்னு ஒரு வேல்யூ -1ன்னு வேல்யூ ஒரு 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியில் -1 தானே இங்கே வரும், அதுக்கப்புறம் தானே 2 வரும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி இருக்கும் சொல்லுங்கள் சூபமுத்து பார்வதி. ஸோ இதை எழுதுகிறப்ப இங்கே எக்ஸ் வேல்யூஸ் இருக்கப்ப இங்கே எடுத்து எழுதுகிறப்பவும் அதை கரெக்டாக எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ரியல் நம்பர் லைனில் எந்த ஆர்டரில் வருமோ அதே ஆர்டரில் தான் எக்ஸ் வேல்யூ எழுதணும். ஸோ யூ வில் கெட் வாட்? யூ ஹாவ் 3 intervals here. What are the intervals here? -infinity to -1, -1, 2 and 2, infinity. அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ இன்டர்வல்ஸ் கிடைக்கும்? 3 இன்டர்வல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 3 இன்டர்வல்ஸ்லையுமே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணும். சரியா? இஸ் இட் கிரேட்டர் தேன் 0 வேல்யூ? இஸ் இட் லெஸ் தேன் 0 வேல்யூ? அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத அதை வச்சு அனலைஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், இது ஒரு கிரேட்டர் தேன் 0 வேல்யூவாக இருக்குது, இது ஒரு லெஸ் தேன் 0 வேல்யூவாக இருக்குது, இது ஒரு கிரேட்டர் தேன் 0 வேல்யூவாக இருக்குது. சரியா? தட் இஸ் இந்த இன்டர்வல்லேருந்து ஒவ்வொரு வேல்யூஸ் எடுத்து அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுப்போமே. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்கும் அண்ட் தேர்டில் எப்படி இருக்கும்? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆன்சர்? இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறேன், எடுத்து நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு கிரேட்டர் தேன் 0 வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பா இருக்கும்? How will be the function? Yes guys, எல்லாரும் லைவ்னு கொடுங்க. It is not simply வந்து முத்து பார்வதி அது வெறும் இன்க்ரீசிங் கிடையாது, it is strictly increasing. ஓகே, செகண்ட் ஒன் எப்படி இருக்கும்? செகண்ட் ஒன் எப்படி இருக்கும்?
செகண்ட் ஒன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், நம்ம f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்னோட f of x வேல்யூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். f of x வேல்யூ எப்படி இருக்கு, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அண்ட் அதே மாதிரி அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக இருக்கு. நான் இப்போ தான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க, இங்கே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போயிருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமமா லோக்கல் மினிமமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்டர்வெல்லை கன்சிடர் பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்டர்வெல்லில் இது கிரேட்டர் தேன்ல இருந்து லெஸ் தேனாக மாறி இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு லோக்கல் மேக்ஸிமம் இருக்குமா மினிமம் இருக்குமா? சூப்பர் பிரதீஷா, எஸ் இட் வில் ஹாவ் லோக்கல் மேக்ஸிமா. அட் எந்த பாயிண்ட்? அட் x is equal to which பாயிண்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். at x is equal to which point? Super Muthu Parvati, yes Devadarshan, at x is equal to which point? No Christian, இங்க பாருங்க, less thanல இருந்து greater thanஆ மாறினா மட்டும்தான் it will be local minimum. greater than, that is ஒரு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வேல்யூக்கு மாறுச்சு அப்படின்னா அதுக்கு லோக்கல் மேக்ஸிமா தான் இருக்கும். அட் இது ரெண்டுலேயும் எந்த வேல்யூ காமனாக இருக்கோ, ஓகே, இந்த ரெண்டு இன்டர்வெல்லில் எது காமனான வேல்யூவாக இருக்கோ அதுதான். ஸோ இந்த ரெண்டுலேயும் எது -1 தானே காமன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் மேக்ஸிமம்ன்றது x is equal to -1ல கிடைக்கும். சரி, அடுத்த ரெண்டு இன்டர்வெல்லை பாருங்கள், less than 0ல இருந்து greater than 0வா மாறி இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? it will has local minima. எப்போ மினிமா இருக்குமா? at x is equal to 2ஆ இருக்கிறப்ப இந்த இன்டர்வலுக்கும் இந்த இன்டர்வலுக்கும் காமனாக இருக்கிறது 2. அப்போ x is equal to 2ல எனக்கு என்ன கிடைக்குது? லோக்கல் மினிமா கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? எஸ். இப்போ எனக்கு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபைண்ட் f of -1 வேல்யூ என்னன்னு. அதுதான் என்னோட லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? f of 2 என்னன்னு ஃபைண்ட் பண்ணும். கிடைக்கிற ஆன்சர் தான் எனக்கு என்னவா இருக்கும்? லோக்கல் மினிமம் வேல்யூவாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இது புரிஞ்சுது? எவ்வளோ பேருக்கு இது புரிஞ்சுது? எஸ், those who just understood this. லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறது, அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஃபைண்ட் பண்ணுறதெல்லாம் புரிஞ்சவங்க ஜஸ்ட் புட் அ ஹாப்பி ஸ்மைலி இன் த சாட் பாக்ஸ். லைவ் சாட்டில் அனுப்புங்க பார்க்கலாம். எஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு லைவ் சாட்டில் அனுப்புங்க. ஓகே, எஸ் 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 எஸ். பிரதீஷாக்கும் மோஹித்க்கு மட்டும்தான் புரிஞ்சுதா? தேவதர்ஷன், சூப்பர். Yes, Muthu Parvati. Superb, superb, superb. Okay, so shall we go with exercise 7.7? So இது தான் process. Okay, so இந்த entire exercise 7.6ல உங்களுக்கு absolute extrema find பண்ண சொன்னாங்கன்னா நான் first சொன்ன process and local extrema find பண்ண சொன்னாங்கன்னா second process. Done? இதுதான் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸை நல்லா மெத்தடு அண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தரவாக இருந்துச்சுன்னா என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸி தூசியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.7 போயிடலாமா? எக்ஸசைஸ் 7.7 போயிடலாமா? யா போயிடலாமா? எஸ். ஸோ லெட்ஸ் கோ வித் திஸ். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய என்ன விஷயம், எக்ஸசைஸ் 7.6 படி நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க? நார்மலாக மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ இதுலேயே உங்களுக்கு இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்னு ரெண்டு டைப் இருந்தது. ஓகே, ஸோ அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? f dash of x வந்து greater than 0வாக இருந்தால் என்ன, f dash of x less than 0வாக இருந்தால் என்ன, f dash of x greater than or equal to 0னா என்ன, f dash of x less than or equal to 0னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். கரெக்டாக? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு ஒரு விஷயம் படிச்சிங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னால் என்னது? இந்த f dash of xஐ ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த எக்ஸ் வேல்யூஸ் எதுக்குள்ளே இருக்கணும்? கொடுத்துருக்க இன்டர்வல்குள்ளே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தது என்ன? அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா.
அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான்றது எப்படி ஃபைன் பண்ணணும்? f of x கொடுத்துருப்பாங்க, f dash of x ஃபைன் பண்ணுவீங்க, f dash of x equal to 0 போட்டு x வேல்யூ ஃபைன் பண்ணுவீங்க, x வேல்யூ ஃபைன் பண்ணதுக்கப்புறமா f of that x values and f of a அந்த end points of the இன்டர்வல் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூ உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக கிடைக்குதோ அந்த பாயிண்டில் யூ வில் பி கெட்டிங் த அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் எந்த வேல்யூவில் உங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைச்சதோ அது அப்சல்யூட் மினிமா. இது அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வாட் ஐ ஹவ் டோல்ட் யூ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா சொன்னேன் இல்லையா? லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபைன் பண்ணுறது எப்படி? லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபைன் பண்ணுவது என்பது ஹவு டு டூ? என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, f dash of x ஃபைன் பண்ணும், f dash of x equal to 0 போடணும், அதுலேருந்து x வேல்யூஸ் ஃபைன் பண்ணுவீங்க, அது அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும். எஸ், இதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்கள்? ஸோ இன்டர்வல்ஸை இதை வச்சு -∞ to that point அப்படின்னு சொல்லி இன்டர்வல்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்க. அந்த இன்டர்வல்ஸ் எடுத்தோம் அண்ட் அதுக்கான f dash of x எப்படி greater than 0வா ஆர் less than 0வான்னு பார்த்தோம். அண்ட் கரஸ்பாண்டிங்காக அது எப்படி அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கான்னு பார்த்தோம். கரெக்டாக எனக்கு பாசிட்டிவ் தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் greater than 0லேருந்து less than 0க்கு ஷிஃப்ட் ஆகிருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் என்னவா இருக்க போது? லோக்கல் மேக்ஸிமமாக இருந்தது. less than 0லேருந்து greater than 0 போச்சுன்னா இட் வில் பி லோக்கல் மினிமம். இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ அந்த பர்டிகுலர் x0 ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் லோக்கல் மேக்ஸிமமும் லோக்கல் மினிமமும் கிடைக்கும். திஸ் இஸ் வாட் கம்ப்ளீட்லி இன் யோர் 7.6. இது உங்களுக்கு தரவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 7.7ல் நம்ம பார்க்க போகிற செகண்ட் டெரிவேட்டிவோட அப்ளிகேஷன்ஸ் இன்னும் சூப்பராக புரிஞ்சிடும். எஸ், ஸோ இங்கே என்ன? ஸோ 7.6க்கும் 7.7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா எப்படி நம்ம ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபைன் பண்ணமோ அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவை வச்சும் என்னால் என்ன ஃபைன் பண்ண முடியும்னு பாருங்கள். கான்கேவிட்டி ஃபைன் பண்ண முடியும், கான்வெக்சிட்டி ஃபைன் பண்ண முடியும், பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபைன் பண்ண முடியும் அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஃபைன் பண்ண முடியும். இப்போ என்ன மேம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இப்போ தானே அங்கே பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷனை என்னால் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை வச்சும் ஃபைன் பண்ண முடியுது, செகண்ட் டெரிவேட்டிவை வச்சும் ஃபைன் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு நோ. ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போ கான்கேவிட்டி கான்வெக்சிட்டிலாம் என்ன? நம்ம லென்ஸில் தட் இஸ் ஃபிசிக்ஸில் லென்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த லென்ஸில் கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ அதுதான் இங்கேயும். ஸோ ஒரு கிராஃபை கான்கேவ் டவுன் அப்படின்னா என்ன? ஒரு கர்வ் இப்படி இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் கான்கேவ் டவுன். இப்படி கான்கேவ் டவுனாக இருக்குது அப்படின்னா கான்வெக்ஸில் எப்படி இருக்கும்? அப்பா இருக்கும். எஸ் Mohit, I have another class, Mohit, so we can't extend the class. So concave down-ஆ இருக்கு அப்படின்னா கான்வெக்ஸ் எப்படி இருக்கும்? அப்பா இருக்கும். அண்ட் கான்கேவ் அப்பா இருந்துச்சு அப்படின்னா கான்வெக்ஸ் எப்படி இருக்கும்? டவுனாக இருக்கும். சரியா? ஸோ அது எப்படி? ஸோ நம்ம சிம்பிளராக சொல்லணும் அப்படின்னா இதுதான் கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி. இதை வந்து என்னால் செகண்ட் டெரிவேட்டிவை வச்சு ஃபைன் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷன் கான்கேவ் அப்பா இருக்குமா இல்லை கான்கேவ் டவுனாக இருக்குமா அதை ஃபைன் பண்ணுறது எதை வச்சு ஃபைன் பண்ணுறோம்? டபுள் தட் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவை வச்சு ஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை வச்சு என்ன ஃபைன் பண்ணோம்? அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூஸ் ஃபைன் பண்ணோம் அண்ட் மோனோடானிசிட்டி எல்லாம் ஃபைன் பண்ணோம் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி இதெல்லாம் ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெரிவேட்டிவ் வச்சு என்னென்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஓகே, இதெல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்ன, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னா என்னன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு எப்போ கான்கேவ் அப் எப்போ கான்கேவ் டவுன்னு நமக்கு தெரியணும். இப்போ நான் செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணுறேன். இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்க்கான வேல்யூ எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா which is greater than equal to 0 வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? கான்கேவ் அப். எப்படி அங்கே f dash of x வந்து greater than 0வாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் நம்ம படித்தோமோ அதே மாதிரி இங்கே f double dash of x வேல்யூ greater than 0வா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? கான்கேவ் அப்பா இருக்கும். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக புரியுதா? எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இல்லையா? எஸ், போன எக்ஸசைஸ்க்கும் இந்த எக்ஸசைஸ்க்கும் என்ன படிக்கிறோன்னு புரியுதா? எஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போத் த எக்ஸசைஸ்? எஸ் ஆர் நோப்பா?
ஸோ f double dash of x இருக்கு. அந்த f double dash of x ஓட வேல்யூ greater than 0வா இருந்தா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன? concave up. இதே எனக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் ஓட வேல்யூ less than 0வா இருந்தா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? concave downஆ இருக்கும். எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்ல மோஹித்துக்கு மட்டும் தான் புரிஞ்சுதா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்னது? யா, சுபதேவதர்ஷன். ஒரு local maximum of a convex upward, okay, let us say the convex upward ன்லாம் சொல்லி குழப்பிக்க வேண்டாம். let it be concave down னே இருக்கட்டும், and let this be concave upஆவே இருக்கட்டும். okay, so concave down ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் என்ன சொல்றோம்? ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. இல்ல இந்த ஃபங்க்ஷனோட லோக்கல் மினிமம்னா இந்த இன்டர்வல்குள்ள இந்த ஃபங்க்ஷனுக்கான மினிமம் வேல்யூ இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த இன்டர்வல்குள்ள தானே நம்ம கன்சிடர் பண்ண அந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூவும் இருக்கும். கரெக்டா? எஸ், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. லோக்கல் மேக்ஸிமானா என்ன? உங்களோட ஃபங்க்ஷனுக்கான மேக்ஸிமம் வேல்யூ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது லோக்கல் மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு அட்ரஸே சொல்கிறோம் அப்படின்னா இந்த நீங்கள் இப்படி இதுக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ செகண்ட் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தீங்கன்னா அவங்க வீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா? இல்லை, அதில் 4th வீடு x is equal to 4, 4வது நம்பர் வீடு தான் உங்களுக்கு வந்து அவங்க வீடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா then it is absolute extrema. ஓகேவா? கரெக்டாக அந்த பாயிண்ட்ன்றது. அப்போ அந்த பாயிண்ட், அந்த 4வது வீடுன்றது எங்கே இருந்தது? அந்த செகண்ட் ஸ்ட்ரீட்குள்ளே தானே இருந்தது. ஆமாவா இல்லையா? அப்போ இப்போ இந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக்குள்ளே தானே அந்த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோப்பா? எஸ் ஆர் நோ? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது? லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக்குள்ள தான் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா இருக்கும்னு எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது? எஸ், கான்கேவ் டவுனா இருந்தது அப்படின்னா இட் வில் பி கான்வெக்ஸ் அப். ஓகே, கிரேட். ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்ன? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம ஒரு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ f double dash of c equal to 0 போட்டு, that is second derivative equal to 0 போட்டு x க்கு values find பண்றோம் அப்படின்னா then it is called as what? Point of inflection. Yes. Okay? Yes, so on the point, so it will be c, f of c இருக்கும். இதுதான் point of inflection, that is f double dash of x equal to 0 போட்டு கிடைக்கிற value it will be c, and அந்த c கொண்டு போய் f of x ல substitute பண்ணா உங்களுக்கு f of c, அந்த ரெண்டு valuesையும் சேர்த்து ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் point of inflection. இந்த point of inflectionனா என்ன? இப்போ ஒரு கிராஃப் கான்கேவ் அப்பில் போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல கான்கேவ் டவுனாக மாறிடுது. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? கான்கேவ் அப்பாக இருந்து கான்கேவ் டவுனாக மாறின ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதே மாதிரி ஒரு கிராஃப் அது வரைக்கும் கான்கேவ் டவுனாக இருக்குது, திடீர்னு அது கான்கேவ் அப்பாக மாறுது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல தானே அது கான்கேவ் அப்பாக மாறி இருக்கும். அது எந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தான். Hi basic C++ programs. Hi. புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, so let's go with the sums போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 7.57 சால்வ் பண்ணிடலாமா? ஸோ determine the intervals of concavity. போன சம்மில் நம்ம பார்த்தது என்ன? determine the intervals of monotonicity கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? அப்போ அங்கே f dash of x வச்சு நம்ம இன்டர்வல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ this is with செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றத நீங்கள் தான் கொஸ்டின்லேருந்து புரிஞ்சுக்கணும். கான்கேவிட்டினா 7.7 which is which is your second derivatives ஓட application. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவை வச்சு தான் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இதே வந்து மோனோடானிசிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா f dash of x which is your first derivative வச்சு நம்ம இன்டர்வல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். எஸ் மோஹித் 999, பட் நிறையா கன்செஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்றது கீழே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்டாக கேட்டிங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவாங்க மோஹித்.
okay, it's not alone for max, எல்லா சப்ஜெக்ட்க்கும் சேர்த்து அந்த வேல்யூ. okay, so அந்த amount. so போலாமா? yes. so இப்போ f of x is equal to x minus 1 the whole cube into x minus 5 னு கொடுத்திருக்காங்க. அப்படினா இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? so we are just going to find f dash of x. f dash of x na, let's consider this to be u, let us consider this to be v. அப்ப u v dash plus v u dash find பண்ணனும். கரெக்ட்டா? x minus 1 the whole cube into v dash na, it will be 1 plus v என்ன x minus 5 into இதை multiply பண்ணிங்கன்னா so it will be this, right? இதுதான் உங்களோட வேல்யூவா இருக்க போகுது. so that this is what your answer is, right? so x minus 1 the whole cube plus x minus 5 into x minus 1 the whole square. இது ரெண்டுலயுமே x minus 1 the whole square காமனா இருந்துச்சு அப்படின்னா it will be 1 plus இதுக்குள்ள என்ன இருக்கும்? so you will be getting 3x minus 15. so you will be getting the value to be what? x minus 1 the whole square. okay, so இங்க வந்து x minus 1 என்ற வேல்யூ இருக்கும். கரெக்ட்டா? இங்க x minus 1 the whole square காமனா எடுத்தா you will be getting x minus 1. so it will be 4x minus 16 னு கிடைக்கும். so that இதில இருந்து 4 நான் காமனா எடுத்தேன் அப்படினா I will be getting 4 into x minus 4 into x minus 1 the whole square என்றது தான் எனக்கு எதோட வேல்யூ? f dash of x ஓட வேல்யூ. ஓகே, இங்கே நமக்கு கான்கேவிட்டியோட இன்டர்வல்ஸ் ஃபைண்ட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்? we have to go with second derivative. அப்ப இதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f double dash of x ஃபைண்ட் பண்ணுங்க. 4 என்றது காமனா இருக்கும். so உள்ளுக்குள்ள இதை u இதை v னு கன்சிடர் பண்ணனும். கரெக்ட்டா? அத u and v னு நம்ம கன்சிடர் பண்றப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? so you will be getting f double dash of x is equal to 4, the common எடுத்தா x minus 1 the whole square into 1 plus 2 into x minus 1 into x minus 4 னு கிடைக்குமா? uv dash plus vu dash னு. so இது ரெண்டுலயும் ஒரு x minus 1 காமனா இருக்கு. so I am just taking x minus 1 as common. அப்படி நான் காமனா எடுத்தேன் அப்படினா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஒரு x minus 1 காமனா இருக்கும். இங்க it will be 2x minus 8 என்றது காமனா இருக்கும். so that I will be getting what? 4 into x minus 1 into 3x minus 9. so இதில இருந்து 3 காமனா எடுத்தா 4 3s are 12 into x minus 1 into x minus 3 னு கிடைக்கும். this is what your f double dash of x. இப்போ இந்த f double dash of x நான் என்ன பண்ணுவேன்? I will be equating it to 0. f double dash of x equal to 0 போட்டு x கான values என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். you will be getting x is equal to 1 and 3 values. yes, x is equal to 1 and 3 ன்றது ஆன்சரா கிடைக்குமா? அப்ப இங்க point of okay, so let this x values be here. இப்போ எனக்கு what to find? intervals of concavity find பண்ணனும் அப்படினா minus infinity to plus infinity ல 1 என்ற ஒரு வேல்யூ இருக்கு, 3 னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப இப்ப சொல்லுங்க intervals of concavity ன்றது என்னவா இருக்கும்? it will be minus infinity, 1, 1, 3 and 3, infinity. இது மூணு தான் நமக்கு என்னது? they are intervals of concavity. ஓகேவா? so intervals of concavity க்கு அப்புறம் நம்ம எப்படி concave upward, concave down, point of inflection இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்றது? so கொடுத்திருக்க intervals எடுத்துக்கோங்க. intervals எடுத்தா என்னென்ன? minus infinity, 1, 1, 3 and 3, infinity. இது மூணு தான் intervals. அப்ப இதை நான் கொண்டு போய் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? concave அப்பா concave டவுனான்னு ஃபைண்ட் பண்ணணும்னா நான் f double dash of x ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். போன எக்ஸசைஸ்ல எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? f dash of x ல. இங்க நம்ம எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? f double dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f double dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? yes, f double dash of x ல, that is asma உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல். so second midterm கான ப்ராப்பரான ஷெட்யூல் for all your maths, physics, chemistry, biology எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாமே படிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட்டான ஷெட்யூல், லைவ் கிளாஸ் எப்படி படிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு will be launching you soon. so wait for it. okay, 2 to 3 daysல. okay, so there is a surprise for you. so இப்போ அந்த ஃபங்க்ஷன் கான்கேவ் அப்பா கான்கேவ் டவுனா அப்படின்றத நம்ம அடுத்து சொல்லணும். கரெக்டா?
இந்த f double dash of x ஓகே இது ரெண்டுக்கும் இடையில இருந்து 0 வேல்யூ நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு என்ன வேல்யூ கிடைக்கும் ஸோ f double dashல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க you will be getting a positive value கரெக்டா அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருந்து ஒரு வேல்யூ எடுத்து பாருங்க you will be getting a negative value and இது ரெண்டுக்கும் இடையில இருந்து ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னா it is a positive value கிடைக்கும் அந்த f double dash of xல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா so it will be concave up to concave down yes and இங்க திருப்பி இது எப்படி ஆயிடுச்சு concave அப்பா மாறிடுச்சு so எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் concave upல இருந்து concave down or concave down to concave up னு மாறுதோ அந்த இடத்துல எல்லாம் தான் என்ன நமக்கு இருக்கும் point of inflections இருக்கும் அப்ப எனக்கு இங்க concave up to concave down இந்த இடத்துல x is equal to 1 லியும் concave down to concave up x is equal to 3 லியும் சேஞ்ச் ஆயிருக்கு கரெக்டா so இந்த இடத்துல நான் எப்படி point of inflection find பண்ணுவேன் point of inflection என்றது எனக்கு என்னது c, f of c னு பார்த்தோம் இப்போ இந்த c தான் என்னது 1 இங்கே ஒன்று அதே மாதிரி இந்த c தான் என்னது 3 னு ஒன்று ஃபைண்ட் பண்ணியாச்சு இப்போ கரஸ்பாண்டிங் f of 1 f of 3 என்னன்னு ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ தான் you will be getting what you will be getting it as the points of inflection so f of 1 என்றது உங்களுக்கு 0 ஆன்சர் கிடைக்கும் f of 3 என்றது -16 கிடைக்கும் so point of inflection என்றது என்ன இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் concave up to concave down மாறுது and then concave down to concave up மாறுது these are the points of inflection yes x, f of x or c, f of c okay புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் எப்படி ஃபைண்ட் பண்றோம்னு புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் yes or no guys எல்லாருக்கும் புரிஞ்சுதா yes or no yes எல்லாருக்கும் எவ்வளோ கிளியராக இருக்குது ஸோ கொடுத்துருக்கிறதுல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா ஆர் இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணணும் ஸோ லெட்ஸ் கோ வித் எக்ஸ்ட்ரீமா யூஸிங் எக்ஸ்ட்ரீமான்றது இங்கே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ லெட் அஸ் கோ வித் திஸ் சம் இங்கேயும் எப்படி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணுவீங்க f dash of x na enna varum so you will be getting 24x power 5 minus 24x cube so in the f dash of x a yes so f dash of x a நீங்க வந்து equal to that is நல்லா பாத்துக்கோங்க f dash of x equal to 0 போட்டு x க்காக values எடுத்துறீங்க so இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் critical points னு சொல்லுவீங்க ஓகே ஸோ இந்த critical points ஓகே இது வரைக்கும் இருக்கட்டும் ஓகே அப்போ இங்கே நமக்கு f double dash of x ஃபைன் பண்ணும் double dash of x னா இதை வச்சு ஃபைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் 120x power 4 minus 72 x ஸ்கொயரா இருக்கும் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மூணு critical points அதை கொண்டு வந்து இந்த f double dash of xல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்றது தெரியணும் ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த வாட் என்ன ப்ரொசீஜர்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் மோஹித் நாளைக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் லைவ் இருக்குது மோஹித் ஓகேவா எஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் -1 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 ஃபைன் பண்ணுவீங்க ஸோ இதை ஃபைன் பண்ணதுக்கப்புறமா ஸோ என்ன சொல்லிடுவீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்கு இந்த ரெண்டு இடத்துலையுமே -1 சப்ஸ்டியூட் பண்ண இடத்துலையும் சரி ஆர் 1 சப்ஸ்டியூட் பண்ண இடத்துலையும் சரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூன்றது எப்படி இருக்குது கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது விச் இஸ் கான்கேவ் அப்பாக இருக்குது ஸோ இதிலிருந்து இப்போ நான் எப்படி லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ பை ஆர் நார்மல் மெத்தட் இதுக்கு முன்னாடி எப்படி லோக்கல் மினிமம் ஃபைன் பண்ணீங்க அதே மாதிரி தான் ஸோ இப்போ we are just going to find the intervals which are the intervals now so we have 3 points which is -1 0 and 1 so you will be getting -infinity comma -1 -1 comma 0 0 comma 1 and 1 comma infinity னு இவ்வளோ வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா ஸோ இவ்வளோ வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறமா நார்மலாக நீங்கள் எப்படி லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் ஃபைன் பண்ணுவீங்க அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இது வந்து கிரேட்டர் தேன் 0வா இல்லை லெஸ் தேன் 0வா அப்படின்றத ஃபைன் பண்ணணும் ஓகேவா
எஸ் இங்கே அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இல்லை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கானு ஃபைன் பண்ணுவீங்க. அதை ஃபைன் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்போ இந்த இடத்துல சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கு என்ன ஆயிருக்கும்? லோக்கல் மினிமமா லோக்கல் மேக்ஸிமமா? லெஸ் தேன்லேருந்து கிரேட்டர் தேனாக போயிருக்கு. ஸோ இட் வில் பி வாட்? என்னவா இருக்கும்? எஸ் 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 தேவதர்ஷன், அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். கான்கேவ் அப் கான்கேவ் டவுன் இல்லை. ஓகே எஸ் எஸ் மோஹித், நெக்ஸ்ட் வீக் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே பண்ணுறது என்னது? லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக தான் கேட்டிருக்காங்க. லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக எங்கே கேட்டாலுமே இதே மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இடையில வில் பி ஜஸ்ட் ஃபைண்டிங் எந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ கிடைக்கும்ன்றத பார்க்குறோம். அதை எஃப் டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல எனக்கு லோக்கல் மினிமம் கிடைக்கும். அண்ட் இங்கே கிரேட்டர் தேன் 2 லெஸ் தேன் மாறுறப்ப இங்கே எனக்கு லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும். திருப்பி கிரேட்டர் தேன் 2 லெஸ் தேன் 2 கிரேட்டர் தேனாக மாறுறப்ப இந்த இடத்துல லோக்கல் மினிமம் கிடைக்கும். ஸோ அப்போ லோக்கல் மினிமம் எனக்கு ரெண்டு இடத்துல கிடைக்கிது. எப்போ? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1லையும் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1லையும். அண்ட் லோக்கல் மேக்ஸிமம் எப்போ கிடைக்குது? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிவன் ஹியர்? எஸ் ஆர் நோப்பா? எஸ் மோஹித், அதுக்கு பதிலாக தான் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்றைக்கும் நேற்றும் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து நாளைக்கு தேர்ஸ்டே தானே? ஐயா, தேர்ஸ்டே யூ வில் பி ஹேவிங் யோர் ஃபிசிக்ஸ் கிளாஸ். ஓகே எஸ், திஸ் இஸ் ஹவ். ஸோ லோக்கல் மினிமம் ஃபைன் பண்ணுறது ரெண்டு எக்ஸசைஸ்லையுமே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி மட்டும் எப்படி வருதுன்னு பார்த்துருங்க. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான் நல்லா? So are you guys are clear with all the things we have learned today? So 7.6 and 7.7 clear-ஆ இருந்துச்சா? And நான் உங்களுக்கு first slideல உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have given you the important questions இல்லையா? இந்த 7.6, 7.7, 7.8ல இருக்கிற important questions எல்லாம் கொடுத்தேன். ஸோ இப்போ நான் ஏன் 7.8 எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.6 and 7.7ல நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே தான் 7.8ல இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்? அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்களேன், 2 நம்பர்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட நம்பருன்றது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷனை நான் எடுக்கணுன்றதுக்காக நான் y is equal to 12 - xன்னு எடுத்துக்கிறேன். இதோட ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு f of x is equal to xyன்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு மேக்ஸிமம் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லி இந்த x என்ன y என்னன்றதை ஃபைன் பண்ணணும். சரியா? அப்போ இந்த இடத்துல yக்கு பதிலாக I'll be substituting 12 - x. This is what your function is. இப்போ பாருங்களேன், இது இங்கே வந்துருச்சு அப்படின்னா இது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி தானே? எஸ் ஆர் நோ? ஒரு ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனை அங்கே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்லேருந்து ஃபைன் பண்ணுறோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி 7.6ல நீங்கள் என்ன கான்செப்ட் படிச்சிங்களோ அதே தான் உங்களுக்கு 7.8ல வரும். ஓகேவா? புரியுதா? என்ன இந்த 7.8க்கும் 7.6, 7.7க்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு டைரெக்டாக ஃபங்க்ஷனை இவ்வளோ நேரம் கொடுத்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபைன் பண்ணு இல்லை மேக்ஸிமா ஃபைன் பண்ணுன்னு சொன்னது இதுக்கு முன்னாடி தான் 2 எக்ஸசைஸில். ஆனால் இந்த எக்ஸசைஸ் 7.8ல இவன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் ஒழிச்சு வச்சிருவான். மேக்ஸிமம் ஃபைன் பண்ணுமா இல்லை மினிமம் ஃபைன் பண்ணுமா அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு வில் பி ஃபைண்டிங் திஸ். ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா நம்மளால மேக்ஸிமம் எது மினிமம் எதுன்னு ஃபைன் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ் மணி, இப்போ முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள் மணி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7.6 and 7.7 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 7.8 ரொம்ப ஈஸி when you guys are thorough with 7.6 and 7.7. yeah yes ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ட்ரை அவுட் ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்த இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் தயவு செஞ்சு எல்லோரும் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ 7.1, 7.8 இது ரெண்டும் நீங்கள் சூப்பர் டூப்பர் தரவாக இருக்கீங்க அப்படின்னா 7.1ல ஒரு 20 சம்ஸ் இருக்குது, 7.8ல ஒரு 16 சம்ஸ் இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் தரவு அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் ரெடி ஃபார் 1 question ஃப்ரம் தட் ஒரு 5 marks ஃப்ரம் தட் அப்படின்றதே ரெடி தான். ஓகே, ஸோ 7.9லேருந்து அப்போ கொஷின் வராதா அப்படின்னா செகண்ட் மிட்டம்க்கு யூ கேன் எக்ஸ்பெக்ட் 7.9 ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம
ஓகே ஸோ 7.9 நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீக் ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டேன் ஞாபகம் இருக்கா 7th சாப்டருக்குன்னு அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க சரியா கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்த்துடணும் அண்ட் அதுக்கு இடையில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பூஜா ஹாலிடேஸில் வரும் என்னன்னு பாருங்கள் அண்ட் அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் எஸ் எவ்ரிவன் ஹாப்பி அபவுட் டுடேஸ் கிளாஸ் எல்லாரும் ஹாப்பியா நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ என்ன எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப்பில் நான் சொல்லிடுறேன் அந்த வாட்ஸ்அப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிவிடுங்க Friday you will not have class I hope so Muthu Parvati yeah bye everyone so எல்லாரும் என்ன பண்ணனும் 7.1 to 7.8 நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 100 क्वेश्चंस கொடுத்தேன் அந்த 100 क्वेश्चंस சால்வ் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருந்தேன் அந்த வீடியோலயே சால்வ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் சோ அதை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும் சோ கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் so do it completely okay va so 7th chapter இப்ப நம்ம முடிச்ச மாதிரியே இதே மாதிரி 8th chapter and 9th chapter போயிடலாமா are you guys ready for the next 2 chapters இதே மாதிரி போய்க்கலாமா yes அதே மாதிரி next chapters பண்ணிக்கலாம் அப்படினா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நோ அஸ்மா எனக்கு பிடிக்கும் பட் ஆனா வந்து ரொம்ப ஈஸி அப்பலாம் இல்ல அதாவது ஈஸியா தான் இருந்துச்சு பட் இந்த சாப்டர்ஸ்லாம் இப்போ எனக்கு இருக்கிற அந்த அளவுக்கு அப்போ புரிஞ்சுதான்னு கேட்டால் புரியல ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி புரியணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல பட் இன்னும் கொஞ்சம் நிறையா ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் ரொம்ப ஈஸி ஓகேவா எஸ் guys so let's all see in next class okay bye thank you Mohit yes so let's all meet in next class okay 8th chapter போயிடலாமா இல்ல 7.9 கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாமா 7.9 காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் and 8th chapter next week போய்க்கலாமா சூப்பர் பிரதீஷா yes ஓகேவா சொல்லுங்க ஓகேவா இல்லையா 7.9க்கு ஒரு வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம பார்க்குறப்ப 8th சாப்டர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா தேங்க்யூ முத்து பார்வதி எஸ் எல்லாரும் அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுங்க ஸோ லெட்ஸ் ஆல் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் டாடா பை see you